உங்க மொபைல் போன்ல பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருக்கா? ரொம்ப வேகமா சார்ஜ் இறங்கிருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ. நம்ம மொபைல் போன்ல பெரும்பாலானவங்களுக்கு அதிகமா பேட்டரி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளே தான். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பசங்க மொபைல் போனை எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதே இல்ல. அந்த அளவுக்கு மொபைல் போனை அடிச்சு துவைச்சிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட டிஸ்பிளே பேட்டரி அதிகமா யூஸ் பண்ணாம இருக்க என்னென்ன பண்ணலாம்? முதல்ல பேட்டரியை சேவ் பண்ணோம் அப்படின்னா சில ஃபீச்சர்ஸை தியாகம் பண்ணி தான் ஆகணும். இல்ல சில ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆக தான் செய்யும். பேட்டரியா ஃபீச்சர்ஸா முடிவு உங்களோட தான். இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளேவா இருந்தது அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இது ஆன்ல இருந்தது அப்படின்னா அதிகமா பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணும். தேவையில்ல அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்கிரீனோட ரெஃப்ரெஷ் ரேட். ஏதாவது கேம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தேவைப்படும். அந்த மாதிரியான சமயங்கள்ல மட்டும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வச்சுக்கோங்க. மற்ற சமயங்கள் எல்லாம் நார்மலான 60 ஹெர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியை ரொம்பவே சேவ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது இப்ப பெரும்பாலான மொபைல்ஸ்ல வந்து கொடுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக்கா தேவைக்கு தகுந்த மாதிரி அதுவே ரெஃப்ரெஷ் ரேட்டை சூஸ் பண்ணிக்கணும். முடிஞ்சா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அடுத்து டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்மே பேட்டரி அதிகமா யூஸ் பண்ணும். சோ தேவைக்கு தகுந்த மாதிரி அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படினாலுமே ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதுவே பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பிரைட்டா தெரியணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்து நிறைய பேர் அவங்களுடைய மொபைல் போன்ல எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சிருவாங்க. இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த லொகேஷன், ப்ளூடூத் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா மறக்காம ஆஃப் பண்ணிருங்க. அதே மாதிரி நீங்க மொபைல் டேட்டாவை அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே தேவையில்லாத சமயங்கள்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எப்பவுமே இன்டர்நெட் இருக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய விருப்பமா இருக்கும். சோ அப்படி ஒருவேளை உங்ககிட்ட வைஃபை இருக்கு அப்படின்னா மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கிறத விட வைஃபை ஆன்ல இருக்கிறது உங்க பேட்டரியை இன்னும் கம்மியா யூஸ் பண்ணும். அதனால வீட்டுக்கு வந்துட்டீங்க, வைஃபை இருக்கிற இடங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அடுத்து நம்மளுடைய மொபைலை சார்ஜ் போடுறதுலமே நிறைய மிஸ்டேக் பண்றோம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு எப்படினாலுமே ஒரு கேஸ் போட்டிருப்போம். அப்படி இல்ல அப்படினாலுமே மொபைல் கூடவே வந்து அந்த டிபியூ கேஸ் கூட போட்டிருப்பீங்க. இப்படி நீங்க கேஸை மாட்டியே சார்ஜ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பொதுவா நம்ம சார்ஜ் போட்ட உடனே மொபைலோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுல நம்ம அந்த கேஸ் போட்டிருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர் வந்து வெளியில போகிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால மொபைலோட டெம்பரேச்சர் இன்னும் வேகமா ரைஸ் ஆகும். சோ இப்படி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுடைய சார்ஜிங் டைமும் அதிகமாகும், மொபைல் பேட்டரியோட லைஃபும் கம்மியாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சார்ஜ் போடும்போது அந்த கேஸை கலட்டிட்டு சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜ் போடும்போது அவங்க பெட்ல போய் ஒரு தலகாணிக்குள்ளேயோ இல்ல பெட்ஷீட்குள்ளேயோ போட்டு மூடி வச்சிருவாங்க. அதனால அந்த ஹீட் வந்து வெளியே போக முடியாம டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இதனாலயும் உங்களுடைய பேட்டரி வந்து பாதிக்கப்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் போனை சார்ஜ் போடுங்க. அதே மாதிரி சார்ஜ் பண்ற மெத்தட்லமே பெரும்பாலும் 0 வரைக்கும் உங்களுடைய மொபைல் போன்ல பேட்டரி ட்ரெயின் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 to 20% இருக்கும்போதே உங்களுடைய மொபைல் போனை வந்து சார்ஜர்ல போட்டுருங்க. அதே மாதிரி 100% ஃபுல்லா சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80 to 90% சார்ஜரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்து நம்மளுடைய மொபைல் போன்ல எது எந்த அளவுக்கு பேட்டரி யூஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். இந்த பேட்டரி யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் நீங்க இதை செக் பண்ணலாம். ஒரு டைம் ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு அந்த பேட்டரி ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான டீடைல் கிடைக்கும். அதுல எந்த ஆப்லாம் அதிகமா பேட்டரி யூஸ் பண்ணுது அப்படின்னு பாருங்க. நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஆப்பா இருந்தா அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கல்ல கொண்டு எரிய வந்துருவீங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு சில ஆப் வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா பேட்டரியை அதிகமா கன்சியூம் பண்ணிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஆப் இருந்தது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க. பேக்ரவுண்ட்ல ரன் ஆச்சு அப்படினாலுமே அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. உங்களுடைய பேட்டரியை இன்னுமே சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பேட்டரியை சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி பேட்டரி சேவர் ஆப்பை கண்டதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆப் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து எல்லா போன்லயுமே கொடுத்திருக்காங்க. உங்களுடைய பேட்டரி வந்து கம்மியா இருக்கு இல்ல ரொம்ப நேரம் வேணும் அப்படின்னா பவர் சேவர் மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல பேட்டரியை தேவையில்லாதெல்லாம் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி தேவையில்லாததெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது போக பேட்டரியில ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பேட்டரியை அதிவேகமா சார்ஜ் பண்ண வைக்கிறாங்க, அதனால அதுல என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி டீடைல்டா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்லயும் கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுடைய மொபைல் போன்ல சார்ஜ் நிக்கல அப்படின்னா அதுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுடைய மொபைல் போன்ல பேட்டரியை தான் மாத்தணும். அப்படி நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் பேட்டரியாவே மாத்துங்க. ஏன்னா ஒரிஜினல் பேட்டரியே சில டைம் அந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் ரைஸ் ஆகி ஒரு சில டைம் வந்து வெடிச்சிருது. நிறைய நியூஸ்ல நம்மளே பார்த்திருக்கோம். அது போக நீங்க தேர்ட் பார்ட்டி பேட்டரி ஏதாவது போடுறீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், அதுலயும் நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பேட்டரியை விட நம்ம லைஃப் முக்கியம் பிகிலு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதால உங்களுடைய பேட்டரியை வந்து சேவ் பண்ண முடியும் இல்ல லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அந்த கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.